இந்த படத்தோட ஹீரோவான குமார் சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளரா வேலை செய்றாரு. அவருக்கு கல்யாணம் பண்ண அவங்க அம்மா ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஆனா குமார் குப்பை அள்ளுற வேலை செய்றாருங்கிற காரணத்துக்காக இவங்க பார்க்குற பொண்ணுங்க எல்லாமே இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால குமார் ஒரு ஆபீஸ்ல கிளர்க் வேலை பார்க்கறதா பொய் சொல்லி பூங்கொடின்னு ஒரு பொண்ணை பார்க்க வால்பாறைக்கு போறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு குமாரை பிடிச்சிருக்கிறதா சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே குமாருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. குமார் சென்னை கூவம் பக்கத்துல இருக்கிற ஒரு சேரியில வாழ்றாரு. சொந்த ஊர்ல வீட்டை சுத்தி இயற்கை சூழலோட சுத்தமா சுகாதாரமா வாழ்ந்த பூங்கொடிக்கு குமார் வீட்டை சுத்தி இருக்கிற அந்த அசுத்தமான சூழ்நிலை சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. டெய்லி குமார் ஆபீஸ் போற மாதிரி டிப்டாப்பா கிளம்பி போய் கார்பரேஷன்ல குப்பல்ற வேலை செய்வாரு. வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு டீசெண்டா வந்துருவாரு. இப்படியே தான் ஒரு ஆபீஸ்ல கிளர்க் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி பூங்கொடியை ஏமாத்திட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துறாங்க. பூங்கொடி கர்ப்பமாகறாங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்ற வழியில குமார் ரோட்ல குப்பை அள்ளிட்டு இருக்கிறத பாத்துற பூங்கொடி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. குப்பை அள்ளுற வேலை செய்யற குமார் உண்மையை மறைச்சு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி தன்னை ஏமாத்திட்டதால அவர் மேல கோவப்பட்டு வெறுத்துறாங்க. அதுக்கப்புறம் குமார்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டு அங்கேயே இருக்கிறாங்க. கர்ப்பமா இருக்கிற பூங்கொடிய குமாரும் அவரோட அம்மாவும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் பூங்கொடி இந்த ரெண்டு பேர் மேலையும் வெறுப்பை தான் காட்டுறாங்க. சில மாசங்கள் கழிச்சு பிரசவத்துக்காக பூங்கொடி அப்பா வீட்டுக்கு போறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போலான்னு குமார் கூப்பிடும்போது அந்த சேரியில சாக்கடை நாத்தத்துல எல்லாம் என்னால குழந்தையோட வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பூங்கொடி மேல ரொம்ப உயிரே வச்சிருக்கிற குமார் பூங்கொடிக்காக சில விஷயங்கள் செய்யறாரு. முதல் வேலையா பூங்கொடிக்காக ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வாடகைக்கு எடுக்கிறாரு. அந்த வீட்டு ஓனர் குமாரோட மேனேஜரா இருக்கறனால அவர் ரொம்ப குறைஞ்ச வாடகைக்கு அந்த வீட்டை குமாருக்கு கொடுக்கறாரு. அந்த வீட்டுல குமார் பூங்கொடியை கூட்டிட்டு வந்து குடியிருக்கிறாரு. இருந்தாலும் குமார் குப்பல்ற வேலை செஞ்சுட்டு இருக்கனால பூங்கொடி குமார் மேல வெறுப்பாவே இருக்கிறாங்க. குமார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அர்ஜுன்ங்கிற ஒரு ஐடி எம்ப்ளாய் இருக்கிறாரு. அங்க புதுசா குடி வந்திருக்கிற குமார் கிட்டையும் பூங்கொடி கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசி அவங்களுக்காக அடிக்கடி நிறைய உதவி எல்லாம் செய்யறாரு. அர்ஜுன் ஒரு ஐடி எம்ப்ளாயி, பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. கை நிறைய சம்பளம் வாங்கி நல்லா வசதியா இருக்கிறாரு. இதனால அர்ஜுனை பாக்குற பூங்கொடிக்கு இப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருந்தா லைஃப் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுது. அர்ஜுன் அவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஏக்கமான பார்வையோட பாக்குறாங்க. அர்ஜுனும் பூங்கொடிக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது, போன் வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லி மெதுவா பூங்கொடியை இம்ப்ரெஸ் பண்றாரு. நாட்கள் போக போக ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகி சீக்கிரட்டா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூங்கொடி குமாருக்கு தெரியாம அடிக்கடி அர்ஜுன் வீட்டுக்கு போய் அவர் கூட பேசுறது, யாருக்கும் தெரியாம ஹோட்டல் தேட்டர்னு அர்ஜுன் கூட சுத்துறதுன்னு இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. அர்ஜுனுக்கு வேற சிட்டியில டிரான்ஸ்பர் கிடைச்சதும் இதான் சான்ஸ்னு ஒரு நாள் குமார் வீட்டுல இல்லாதப்போ தான் கூட பெங்களூர் வந்துட்டா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி அர்ஜுன் பூங்கொடிய குழந்தையோட கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்து பாக்குற குமார் பூங்கொடி அர்ஜுன் கூட ஓடி போன விஷயம் தெரிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. அர்ஜுன் பூங்கொடிய பெங்களூர்ல ஒரு வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறாரு. இனி அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு கூட சந்தோஷமா வசதியா வாழலாம்னு நினைச்ச பூங்கொடிக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் பூங்கொடி வாழ்க்கையில என்ன நடந்தது, அவங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறுது, இவங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சு குமார் என்ன பண்ணாருங்கிறதா இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை கீழே லிங்க் பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.